என்ன லீலா இன்னமா எடுத்து வச்சிட்டு இருக்க? என்னங்க புரியாம பேசுறீங்க? குழந்தைங்க 1க்கு 2 இருக்கு. அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வைக்க வேண்டாமா? போற இடத்துல அது இல்ல இது இல்லன்னு முடிச்சிட்டா இருக்க முடியும்? டைம் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே மாணிக்கம் வில்லங்கமானவன். லேட்டா போனா அப்புறம் என்னாலதான் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல போறான். மாணிக்க மாமா விலங்கத்துக்கு உங்க விலங்க என்ன குறைச்சலா? என்ன குறை சொல்ல முன்னால இருக்க முடியாது. உங்க வீட்டாளுகளை கண்டாவே எனக்கு அலர்ஜி. எப்ப எந்த நேரத்துல சண்டை இழுப்பாங்கன்னே சொல்ல முடியாது. அதனாலதான் யோசிக்கிறேன். ஹலோ லீலா, அப்பா பேசுறேன். சொல்லுங்கப்பா. இதோ நாங்க கிளம்பிட்டோம். கொஞ்சம் இருமா. ஒரு சின்ன சிக்கல் வந்துருச்சு. என்னப்பா? உனக்கு தான் தனத்தை பத்தி தெரியுமில்ல, அது முரண்டுபட்டது. அது சரவ வீட்டுக்கு வந்து ஏறாதான். அங்க வந்துதான் வேன்ல ஏறணும்னா நான் வரவே இல்லைன்னு சொல்லி பிடிச்சேன். என்னப்பா இது? தனோக்கா அவங்க வீட்டுக்குள்ள எதுக்கு வரணும்? நேரா வேன்ல வந்து ஏறிக்க வேண்டியதானே? எல்லாம் சொல்லியாச்சு, கேக்குறவளா தானே. அதுக்காகத்தான் நான் வேற ஒரு யோசனை பண்ணிருக்கிறேன். என்னப்பா? உன் மேல பழிய போட்டு நான் ஏற்பட்ட மாத்திரதான் இருக்கிறேன். நான் சொல்லுவேன், லீலா பாவம் கை குழந்தைய வச்சுட்டு சரவ வீட்டுக்கு அங்கேயும் அலைய முடியாது. அதனால அவ சௌரியத்துக்காக வேன் லீலா வீட்டுல இருந்து கிளம்பும், எல்லாம் அங்க வந்து சொல்லி தனத்தையும் கூட்டி வந்துடுறேன். அப்படியாப்பா? ரெடியா இருங்க, நாங்க அங்க வந்துடுறேன். சரிங்கப்பா. என் பொழப்பு பாரு, இதுக்காகலாம் நாடகம் ஆட வேண்டியிருக்குது. என்னப்பா பண்றது? வர வர தனோக்கா எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்போம், இதுக்காக தானே தேவிப்பட்டினம் போறோம். எல்லாரும் போய் இனிமே நல்லா இருக்கட்டும் ஆண்டவன் வேண்டிட்டு வருவோம். சரிப்பா, நாங்களும் கிட்டத்தட்ட கிளம்பிட்டோம். நீங்க வந்துருங்க. வச்சிடுறோம்மா. சரிப்பா. என்ன லீலா, என்னது, என்ன பிரச்சனை? இல்ல தனோக்கா என்ன சொல்றாங்க? தனக்கா மாணிக்க மாமா வீட்டுக்கு போய் தானே வேன்ல கிளம்புறதா இருந்தது. தனோக்கா அங்க வரமாட்டாங்களா? அப்புறம் என்ன, வேன் நம்ம வீட்டுக்கு வருதான், தனோக்கா இங்க வந்து ஏறிக்கிறாங்களா? தேவையில்லாம பிரச்சனை. என்னங்க சிரிக்கிறீங்க? வண்டி ஏறதுக்கு முன்னாடி பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சா? என்ன உங்களுக்கு நக்கல தெரியுதா? ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. நான் போ என்ன நடக்குமோன்னு நினைச்சு பார்த்தேன். நீங்க ஒன்னும் நினைச்சு பார்க்க வேண்டாம், போய் கிளம்புற வழியை பாருங்க. வண்டிலாம் வந்தாச்சு போல இருக்கு. அக்கா பாபிஜி வாங்க. கோபி நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? வாங்க வாமா, வாங்க உட்காருங்க. எப்படி இருக்க? நல்லா சொல்லு. உள்ள இருக்கா? வாமா விஜி. அத்தை பாப்பா கோபி. வாங்க. வா விஜி. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? செக்கப்புக்கு எல்லாம் போறியா? அதெல்லாம் இவர் கரெக்டா கூட்டிட்டு போறாரு. அவ அப்படி எப்படின்னு இருந்தாலும் நீதான்ப்பா அவளை பாத்துக்கணும். அடிக்கடி டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். பிரசவங்கிறது பொண்ணுக்கு மறுபிறவி மாதிரி. அதெல்லாம் கரெக்டா பாத்துக்கிறேம்மா. சரோ வாங்க மாமா. வந்துட்டீங்களா? சம்பந்தி. ரெடியா கிளம்பலாமா? கிளம்பலாம் சம்பந்தி. கிளம்புன லேட் ஆகுது. என்ன மாமா ரொம்ப களைப்பா இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அலைச்சல் தான். சாப்பிட்டீங்களா சம்பந்தி? ஆகட்டும், போற வழியில சாப்பிட்டுவோம். இதுக்கு மேல எப்ப சாப்பிடுவீங்க? போமா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வை. அதுக்கு இல்லம்மா, நேரம் ஆகுது, கிளம்புங்க, வழியில சாப்பிட்டுக்குவோம். அதெல்லாம் இல்ல, நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் கிளம்புறோம். போமா, போய் எடுத்துட்டு வா போ. சரி சம்பந்தி, நீங்க கையெழும்பிக்கலாம். எங்க போசனே தனன் இல்ல? அவங்க ரவி வீட்டுக்கு வந்துருவாங்க. ஓ, கடை யார் பாத்துக்குவா? செல்வம் பாத்துப்பா. அப்ப ஒரு ஊருக்கு வரலையா? இல்ல கடையில யாராவது இருந்தாங்கல்ல. உங்க கார்மெண்ட்ஸ் யார் பாத்துப்பாங்க? சிவராம் மாமாவும் அண்ணன் தான் பாத்துக்கணும். ஃபுல்லா கைட் பண்ணிட்டு வந்திருக்கேன். பாப்போம். எப்படியோ மாமா நம்ம எல்லாரையும் கூட்டு போறதுனால ஒரு 3 நாள் லீவு கிடைச்சிருக்கு. புது இடத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். சரோ, நீ தள்ளுமா, நான் போடுறேன். அட என்னப்பா, நீங்களும் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல, நாங்க சாப்பிட்டோம். அதெல்லாம் இல்லப்பா, நீங்களும் வந்து உட்காருங்க, சாப்பிடுங்க. ஒரு நேரத்துக்கு ஒரு தடவை தானே சாப்பிட முடியும், வயித்துல இடம் இல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க உட்கார்ந்து சாப்பிடல, எனக்கு கெட்ட கோவம் வரும். வந்து ஐயோ, உட்காருங்க. எடுத்து வைங்க, என்ன வேணாலும் சாப்பிடுறேன். எவ்வளவு நாள் வைங்க. சரோ, 2 பிளேட் எடுத்துட்டு வா, போமா, உட்காருமா. மாப்பிள்ள, எங்க ஊர் ஜோசின்னு சொன்னது சரிதான். என்ன? தேவிப்பட்டினத்துக்கு போனா எல்லாருமே சந்தோஷமா திரும்புவேன்னு சொன்னாரு. போனன்னு நினைச்சு புறப்படும் போதே எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷம். அந்த இடத்துக்கு அவ்வளவு சக்தி போல இருக்குது. போயிட்டு வந்துட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்ல காரியம் தான், போயிட்டு வந்துருவோம். என்ன சாரா? செல்லக்குட்டிக்கு புது ட்ரெஸ் போட்டாச்சா? செல்லம்மா நானும் டாடா போறோம். லீலா,
எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிட்டியாமா? அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு மாமா. வேன் வந்த உடனே புறப்பட வேண்டியதா. சரி. நீ ரெடி ஆயிட்ட, இன்னும் உங்க அக்காவை காணாமே. அதாங்க எனக்கும் டென்ஷனா இருக்கு. வேன் வரத்துக்குள்ள வந்துரும்னு பார்த்தா இன்னும் காணோம். 2 குழந்தைய வச்சுட்டு நீயே ரெடி ஆயிட்ட, அவங்களுக்கு என்ன சட்டுப்பட்டு ரெடி ஆகி வர வேண்டியதானே? உங்க வீட்டு ஆளுங்களை சொன்னா ஒத்துக்க மாட்டியே. அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ என்னமோ அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிருவீங்களே. ஒரு இடத்துக்கு போகணும்னா டைமுக்கு ரெடி ஆகி வரணும்ல. நாம ரெடியா இப்படி உட்காந்துட்டு இருக்கோம். ஏன்டா அனாவசியமா பேசிட்டு இருக்க? புறப்பட நேரத்துல கம்முனுறேன். வேன் வந்துருச்சு. மாணிக்கம், எதுக்கு எல்லாரும் இறங்கிக்கிட்டு? அவங்களாம் வந்து அப்படியே கிளம்பலாம், நீ போய் உட்காரு. வாங்க வாலில வாங்க மாப்பிள்ள. போமா, சீக்கிரம் ஏறு. பரவாயில்ல மாமா, நானே எடுத்து வச்சிருக்கேன். வாங்க அத்தை. தனம் போஸ் வந்தாச்சா? இன்னும் வரலப்பா. அவங்களதான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இன்னுமா வரல? ஆமாப்பா. ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது கூடவா இப்படி லேட் பண்ணுவாங்க? இல்லைங்க, வழியில ஏதாவது தடங்கள் ஏற்பட்டு. எதுக்கு சம்பந்தி இப்படி மூடி மறைக்கிறீங்க? அவ ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா. கைப்புண்ணுக்கு எதுக்கு கண்ணாடி? இல்லைங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, வந்துகிட்டே இருப்பாங்க. சம்பந்தி ஆட்டோ வந்துருச்சு. பாருங்க வந்துட்டேன். அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்து, அப்படியே நிறுத்துப்பா. பார்த்து மெதுவா இறங்குங்க. ஆமா ஆமா வா, மெதுவா பார்த்து இறங்கு. சீக்கிரம். லேட் ஆயிருச்சா? வா பவானி, இந்த அந்த குழந்தை எப்படி? மெதுவா. சரி சரி, இப்ப நம்ம கிளம்புறோம். வாங்க. நீங்க வரலன்னு தான் வருத்தம். பரவாயில்ல, எனக்கு சேர்த்து வெட்டிட்டு வந்துருங்க. அவசியம். பாருங்க தம்பி, உங்க பேர் என்னங்க? நம்மள பல பேருக்கு இந்த கொடுப்புன இருந்தா நல்லா இருக்கும். என்னங்க பேச முடியாதுன்னு சொல்றீங்க? பேச முடியாதுன்னு தானே சொன்னேன். லீலா, பார்க்க முடியாதுன்னு நான் சொன்னேன். கரெக்டா ஓட்டுவாரு. என்னது 2 பேரும் நீட்டின கையை இழுத்துக்கிட்டீங்க? யார ஒருத்தர் தூக்குங்கம்மா. என்ன தனனி, கை நீட்டிட்டு கை எடுத்துட்டீங்க? ஏன் என் குழந்தை உங்களுக்கு பிடிக்காதா? குழந்தைனா யாருக்கு தான் பிடிக்காது? முதல்ல உங்க குழந்தை உங்களுக்கு பிடிக்குதான்னு பாருங்க. அக்கா சும்மா இருக்க மாட்டேன். நான் என்ன இல்லாததையா சொல்லிட்டேன்? அதுக்காக எல்லாத்தையும் எல்லா இடத்துலயும் பேசணுமா? இதுக்குதான் நான் சொன்னேன் நான் வரமாட்டேன்னு. பாத்தீங்களா, நான் சொல்ற மாதிரி தான் நடக்குது. எல்லாரும் என்ன குத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம என்ன விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. ஐயோ, என்னக்கா? நீ வந்தது தப்பு இல்லடி, உன் பேச்சு தான் தப்பு. ஏன் சார், உங்க அக்கா தனத்துக்கு என்ன மட்டும்தான் ஆகாதுன்னு நினைச்சேன். பாரபட்சம் இல்லாம எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் நல்ல பேர் எடுத்துக்கிட்டா. சக்தி. சக்தி சொல்லுங்க, என்ன இந்த நேரத்துல? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், அதான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க சக்தி. நாளைக்கு காலையில அம்மாவை கோயில் கூட்டிட்டு போயிட்டு வரணும். ஆபீஸ்க்கு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1 hour பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, போயிட்டு வாங்க சக்தி, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்றது, வீட்ல எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. சரி, கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட ஆரம்பிச்சேன், உங்க போன் வந்துச்சு. ஹோட்டல் சாப்பாடா? எப்படி இருக்கு? ஓகேவா? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? திறந்த உடனே ஒரு வாடை வீசிச்சு பாருங்க. பல நாள் மூட்டையில் அடைக்கப்பட்ட காய்கறி மாதிரி. ஐயோ,